ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா vlog. இன்றைக்கி ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இப்படி 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 குட்டி பூண்டு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பூண்டு, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமேட்டா ஒரு குட்டி வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 கைப்பிடி அளவு இருக்கும். அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது ரொம்ப சூட்டில் பட்ட உடனே அது இலை கொஞ்சம் வதங்கிடும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி, நான் ஒரு குட்டி எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டா தேங்காய் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய பத்தை தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது நல்லா ஆறணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொரன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக திக்காக அரைச்சா நம்ம சூடு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். இதே கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்தோம்னா சட்னி மாதிரி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார்